இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் முடி எல்லாமே அப்படியே கருப்பாகவே இருக்கும். இளநரைகள் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் 5 கிராம்பு எடுத்துக்கிறேன். 5 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி 5 பாதாம் எடுத்துக்கலாம். ரெண்டையுமே 5 எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம இரும்பு கடாயில் போட்டுட்டோம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஏன் நான் உங்களை இரும்பு கடாய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இரும்பு கடாயில் நல்லா ஹீட் ஆகும். அதனால் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால தான் நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படி உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லாதவங்க நார்மலாக ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பாதாம் நல்லா கருப்பு கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு கருகருன்னு மாறிடும். நல்லா வறுபட்டுரும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ண போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாதாமும் கிராம்பும் நல்லா வறுபட்டு வருது. இந்த பொருள்களோட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, கருஞ்சீரகம் தான் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்பட்டால் கூட தாராளமாக இதை அப்படியே டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம், கிராம்பு, கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே அப்படியே டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வருது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம்னா பாதாம் உங்களுக்கு வறுபடாது. அதனால தான் ஏற்கனவே நம்ம பாதாமை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம். கருஞ்சீரகம் நமக்கு சீக்கிரம் வறுபட்டுரும். பாதாம் அப்படி இல்லை. அதனால தான் நம்ம தனித்தனியாக போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதிலே இருந்தால் உங்களுக்கு ஆறாது. அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறிடுச்சு நல்லா. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாதாம்லாம் வறுபட்டதுனால நல்லா பொடி ஆயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பொடிச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி பொடி ஆயிடுச்சு. கையில் தொட்டாலே அப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம பாதாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் லைட்டாக அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒட்டி இருக்கும் அப்படியே மிக்ஸி ஜாரில். அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான இலையை தான் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கற்பூரவள்ளி இலைகள் தான் சேர்க்க போகிறோம். இந்த இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த மாதிரி இலைகளை கிள்ளி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதனுடைய ஜூஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கறதுக்கு இந்த ஜூஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னுடைய ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் இலைகள் எடுத்துட்டேன். மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் அரைக்க பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே அவ்வளோ நமக்கு ஜூஸ் வரும். அதனால தான் நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்.
பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஹேரில் அப்படியே திப்பி திப்பியாக ஒட்டும். அதனால் இந்த ஜூஸை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஒன்று வச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாம் நல்லா. இலைகளோட ஜூஸே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு 10 இலைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்திருக்கு. இது தாராளமாக நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. பாருங்கள் ஜூஸ் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு. கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது நமக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இதில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்கிட்ட வந்து இரும்பு கடாய் இல்லை, என்னக்கா பண்ணுறது அப்படின்ட்டு. இரும்பு கடாய் இல்லைன்னா தாராளமாக தோசைக்கல்ல இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இந்த இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா வெந்தய பொடி தாங்க சேர்க்குறோம். உங்களுக்கு ஆல்ரெடி வெந்தயம் முழுசாக கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் வறுக்கும்போது சேர்த்து போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட பொடி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக பொடி வந்து 1 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க, அக்கா வெந்தயம் சேர்த்தா எங்களுக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒத்துக்காதவங்களுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது. இப்போ நம்ம வந்து இதில் அந்த ஜூஸை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்தய பொடி சேர்த்ததுனால அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும், கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக. ஆனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஜூஸுமே ஊற்றிடலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஹேருக்கும் ரொம்பவுமே நல்லது. வெந்தய பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு வெந்தய பொடி கிடைக்கலனா நீங்கள் வெந்தயத்தை வந்து வறுக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னென்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த விதமான குளிர்ச்சியும் கிடையாது. இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறது கிடையாது. 2 மினிட்ஸ் மட்டும் இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து மருதாணி பொடி தான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மருதாணி சேர்த்தா தான் உங்களுக்கு ஹேர் டை உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு ஹேர் டையாக இருந்தாலும் மருதாணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு ஏறக்குறைய. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மருதாணி வெந்தய பொடியெலாம் சேர்த்த வாசி கண்டிப்பாக நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான ஹேர் டை, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு.
உங்களுக்கு அவசரமாக இருந்தால் மட்டும் இதை வந்து 2 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி எந்த விதமான அவசரமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவர் நைட் தான் வைக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டையோட கன்சிஸ்டன்சி கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு வந்திருக்கு. நல்லாவே டையெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அயன் கடாயில் வச்சா இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும். அதனுடைய அயன் கண்டென்ட்லாம் நல்லா இதில் இறங்கியிருக்கும். பாருங்கள் சூப்பரான ஹேர் டை ரெடி ஆகிருக்கு நமக்கு. இப்போ நம்ம இதை ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான் வேலை. இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கோல்டு வீசிங் இருக்குது அப்படின்றவங்க கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆயிலெலாம் சேர்க்கவே இல்லை. ஆனால் பாருங்கள் ஒரு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது ஹேர் டை. எவ்வளோ சூப்பரான ஹேர் டை பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஹேரும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கருகருன்னு மாறி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணியும் பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் அந்த மாதிரி ஒரு கோம்பு வச்சு நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் என்னுடைய முடி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. வெளியில் தான் பார்க்குறதுக்கு கருப்பாக தெரியுது, உள்ளேலாம் நிறைய முடிகள் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலாப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளேலாம் உங்களுக்கு டை வந்து இறங்காது. அப்போ நமக்கு அப்படியே உள்ள முடியெல்லாம் வெள்ளையாகவே இருக்கும். அதனால் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணாலும் நல்லா ஒட்டும். என்னுடைய ஹேர் வந்து எந்த ஆயிலும் இல்லை, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி உள் பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும், நமக்கு தெரியாது, அப்படியே விட்டுருவோம், வெள்ளையாகவே தெரியும். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கையெல்லாம் ரொம்ப அப்படியே கருகருன்னு ஆயிரும், அப்புறம் போகவே போகாது. அதனால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு க்ளவுஸ் கிடச்சிதுன்னா அதையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு கேரி பேக் இருந்துச்சுன்னா நல்லா கையில் கட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். லைட்டாக அங்கங்கே டச்சப் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் ஃபுல்லாக ஹேர் டையெல்லாம் காலி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் அப்படியே நல்லா விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஹேர் டைனால் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக நார்மல் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கவர் இருந்துச்சுன்னா தலையில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேரில் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்